சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இது எப்போ ஆரம்பிச்சது? ஒரு வாரம் இருக்கும்ல? ஆமா, ஒரு 10 நாளுக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பச்சைப்படவு பஞ்சாயத்து அங்க ஆரம்பிச்சது. என்னுடைய பத்தி நான் இல்ல நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன். அது சரியான உடையா இல்லையான்னு. நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்காக நீங்க அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்க. 5 செகண்டுக்கு அப்புறம் எனக்கு லைட்டா கோவம் வருது. என்னது இது அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன். அப்படி கை காமிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாருன்னு. எஸ்ஆர் நோ சொல்லு அப்படின்னும் போது நான் பதிலே சொல்ல வேண்டாமே உங்களுக்கு. அவரு ஒன்னும் கேட்டது ஒன்னும் தப்பு இல்லையே. அவன் ஃப்ரண்ட்ல இருந்தவர் அதுதான் நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டீங்க. அவர் என்ன நீங்க வந்து சம்மருக்கு தண்ணி குடிக்க சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கு நீங்க சம்மருக்கு காட்டன் சாரியான்னு கேட்டார். இதுல அதனால தான் தப்பு இல்லையா, ஓகே தென் இட்ஸ் வெல் அண்ட் குட். அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா, சரி வெல் அண்ட் குட். அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். ஒரு லைட்டா தண்ணி வந்துச்சு கண்ணில். என்ன அப்படி பண்றீங்களோ தொடர்ந்து எனக்கே அப்படின்னு நான் பட்டு போயிட்டேன். அது எனக்கான மேடை இல்லைல்ல, அந்த ஆங்கரா தானே நான் நிற்கிறேன். இது இன்னொருத்தவங்களோட ஈவெண்ட். அது அவர் எனக்கு அதை வளர்க்க வேணான்னு இருந்துச்சு. அது என்ன பண்ண போகுது, அதை வளர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாலை போட்டது இது எனக்கே ஏன் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு, இல்லை இதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அதே யோகிடா பிரஸ் மீட்ல விஷால் அவர்களுடைய ரிப்ளை என்னவா இருந்தது? தென் பர்சனலாக ஏதாவது சொன்னார் அவங்கள்ட்ட? விஷால் சார் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான். நான் ரீசெண்டாக தான் ஸ்லீவ்லெஸ் போட ஆரம்பிச்சேனே. எனக்கு ஒரு காதலன் இருந்தார். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் வாங்கிட்டு நான் சொல்றேன் இது மாதிரி இருந்தாரு. அம்மாவோட பார்வை என்ன, ஸ்லீவ்லெஸ் போட்டு போனா எல்லாரும் தப்பா பார்ப்பாங்க, அப்போ நீ ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சரி, எனக்கானவர் என் கூட இருக்கும்போது நான் ஸ்லீவ்லெஸ் போடலாமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். ஸ்லீவ்லெஸ் போட்டுனா பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னார். காலேஜ் படிக்கும்போது என்ன இது நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், பசங்க என்ன பார்க்கணும், அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு என்ன கம்ஃபர்ட், எனக்கு எங்கே என்ன எப்படி கேரி பண்ணணும், எது நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு எந்த ட்ரெஸ் முக்கியம், அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. வணக்கம் ஐஸ்வர்யா ரகுபதி அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். கடந்த ஒரு 2 நாளாக உங்களை பற்றின ஒரு டாக்ஸ், அதாவது இந்த பக்கம் விஷால் அவர்களுடைய அந்த கல்யாண விஷயம் பேசிகிட்டு இருக்காங்களோ, அதுகளுக்கு ஈக்குவலாக ஸ்டேஜில் நீங்கள் பேசின அந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு அகைன்ஸ்டாக வைக்கப்பட்ட கமெண்ட்ஸ்களாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி எனக்கு தெரியும், பட் கிளாரிஃபைடாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல முடியுமா? இது எப்போ ஆரம்பிச்சது? ஒரு வாரம் இருக்கும்ல? ஆமாம், ஒரு 10 நாளுக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பச்சைப்படவு பஞ்சாயத்து அங்கே ஆரம்பிச்சது. அதான் எல்லாரும் பார்த்தது தான். நான் அங்கே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சம்மந்தமே இல்லாமல் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க, நீங்கள் அணிஞ்சிட்டு வந்திருக்கிறது சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் ஹிட் ஆச்சு என்ன கேட்குறாங்க அப்படின்னு. ஓகே, சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு எனக்கு அங்கே புரிஞ்சிருச்சு. ஆனால் ரிப்போர்ட்டர் அவங்க, நான் ஆங்கர், அங்கே டீமை தானே கொஸ்டின் பண்ணணும், நம்மளே ஏன் கேட்குறாங்க, நம்ம என்ன ஆன்சர். எனக்கு 5 செகண்டுக்கு அப்புறம் எனக்கு லைட்டாக கோவம் வருது. என்னது இது அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன். அப்படி கை காமிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாருன்னு. ஓகே. ஆனால் எனக்கு மண்டைக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ்கட்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தேவையில்லாமல் நம்மளுக்கு அந்த மாலை போட்ட விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு இந்த மேடையில், இப்போ நான் கோவப்படணுமா இல்லை அமைதியாக பேசணுமா, அதுதான் இருந்தது. யோசிச்சுட்டே இருக்கேன். எஸ்ஆர் நோ சொல்லு அப்படின்னும் போது நான் பதிலே சொல்ல வேண்டாமே உங்களுக்கு. நீங்கள் என்ன கேள்வியை கேட்க வேண்டாமே, நான் என்ன பதில் சொல்கிறது, எனக்கு பதில் சொல்ல தெரியலாம், சாரி அப்படின்னு அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அகேன் நான் நினைக்கல இப்படி ஆகும்னு. வெளில வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே, ஏன் இந்த கொஸ்டின் வரணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சுற்றி எல்லாரும் இருந்தாங்க. கிளம்பிட்டாங்க, அவங்க இல்லை அப்படின்னாங்க. ஒரு லைட்டாக தண்ணி வந்துச்சு கண்ணில். என்ன அப்படி பண்ணுறீங்களோ தொடர்ந்து எனக்கே அப்படின்னு நான் பட்டு போயிட்டேன். அங்கே எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவேன். உள்ளே போனதும் அங்கே இருக்கிற அக்கா, ரிப்போர்ட்டர் அக்கா, நான் எல்லாரும் மீடியாவில் எல்லாருக்குமே நான் 2-3 வருஷமாக அங்கே போகிறதுனால எல்லாரும் நல்லா தான் பேசுவாங்க. நான் உள்ளே போய் எழுதுவேன், அவங்களாம் பார்த்து ஒரு ஸ்மைல், அவ்வளோதான் இருக்கும் கான்வர்சேஷன்.
எதனால இப்படி பண்ணாங்க அப்படின்னு திடீர்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் எல்லாரும் மக்கள் எல்லாம் கொஸ்டின்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரியலைஸே ஆகுது. ஆமாம், எதனால் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு அந்த மொமெண்ட் எனக்கு அடுத்த வேலை இருந்துச்சு. நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். அப்புறம் ஃபுல்லாக மறுபடி வீடியோ ஃபுல்லாக வைரல் ஆனதும் எல்லாரோட கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது தான் எனக்கு சில லேயர்ஸ் எல்லாம் ஓப்பனே ஆகுது. ஆமாம், என்ன நம்மளை மட்டும் என்ன வேற யாரையும் இப்படி கேட்டது இல்லையே, அப்புறம் நம்மளை ஏன் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவாக யோசிக்க ஆரம்பித்தேன். இன்னொன்று, கோவம்லாம் வரமாட்டேங்குது. பாவமாக இருக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது. சென்ஸ் என்ன மாதிரியான தாட்ஸோடு வளர்கிறாங்க, என்ன எப்படி லைஃப்பை ஹாப்பியாக அவங்க. நான்லாம் பயங்கர ஜாலியான ஆள், பயங்கர ஜாலி. இன்னைக்கு என்ன நம்ம இன்னைக்கு போகிறோமா வேலை செய்கிறோமா ஒரு மாதிரி பயங்கர பாசிட்டிவான ஆள். ஆனால் ஸ்டேஜுன்னு வரும்போது எனக்கு ஒன்று அது ஒரு இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். தெரில எனக்கு இவங்க எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு கோவம் வரல, ஐயோ பாவம் சே இவ்வளோதான் புரிஞ்சுக்கிறாங்கல்ல இந்த உலகத்தை, அப்போது என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ண முடியும்? ஓகே, அவங்கள தானே கேள்வி கேட்கணும், நம்மளே இவங்க கேள்வி கேட்குறாங்க, நம்ம ஏன் பதில் சொல்லணும்? ஐம் சாரின்னு சொன்னேன். அதே ஐஸ்வர்யா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பதில் சொல்றாங்க. அதுக்கே அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுதில்ல, ஏன் பதில் சொன்னீங்க? எனக்கு எல்லாரும் பயங்கர நிறைய கமெண்ட்ஸ், நீங்கள் ஏன் வாய் திறந்து கேட்கல, ஏன் நீங்கள் பதில் சொல்லலைன்னு. எனக்கு அப்போதான் ஆமாம், நான் இதுக்கு பதில் சொல்லியிருந்தாலும் தப்பு இல்லைல்ல, நான் உங்களை எதிர்த்து பேசியிருக்கலாமே. ஆனால் அது எனக்கான மேடை இல்லைல்ல, அந்த ஆங்கராக தானே நான் நிற்கிறேன். இது இன்னொருத்தவங்களோட ஈவெண்ட். அது அவர் எனக்கு அதை வளர்க்க வேணான்னு இருந்துச்சு. அது என்ன பண்ண போகுது, அதை வளர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று ஒருத்தர் பேசியிருந்தாங்க. மற்ற ஆங்கர்ஸ் இப்படி கேட்கறது இல்லைல்ல, மற்ற நடிகைகள் இப்படி கேட்கறது இல்லைல்ல. அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அப்போ என்னை எப்படி பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்க. இவ்வளோ நாள் மற்றவங்க என்னை எப்படி பார்க்குறாங்கன்ற லேயர்லாம் எனக்கு பார்க்கவே தெரியாது. நான் எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நான் என் வேலை செய்கிறேன், நான் ஜாலியாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை வந்து நிறைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஓப்பனிங்காகவே இருந்துச்சு. இந்த பொண்ணை கேள்வி கேட்டால் யாரும் வந்து நம்மள திரும்ப கேட்க மாட்டாங்க. மற்ற பெரிய இப்போது நான் பண்ணது ஒரு சின்ன படம். ஸோ அதுலேருந்து பெரிய பிரபலங்கள் யாரும் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லை அங்கே இருக்கிற பிஆர்ஓவோ இல்லை வந்து யாரும் அவங்கள கொஸ்டின் ரைஸ் பண்ணுற பொசிஷனில் அங்கே இல்லை யாரும். நான் தான் அங்கே பெரிய ஆள் அப்படின்னு அவங்களுக்கு அன்னைக்கு அங்கே ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். மற்றவங்களை கேட்ட பிரச்சனை ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம். இந்த பொண்ணு தானே, யார் என்ன பேசிட போறா, இங்கே நான் என்னோட இருப்பை பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாரோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த மாலை போட்டது இது எனக்கே ஏன் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. இதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்துட்டே இருந்தால் இதுவே மென்டலி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு, எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை. மற்றபடி ஐம் ஸோ குட் அண்ட் ஸோ ஹாப்பி. ஸோ இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இல்லைங்க, நீங்கள் ஏன் ஸ்டாப் பண்ணுங்க, என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது? அப்போ எல்லாரும் கேட்குறாங்களே, தெரியாமையா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும் இது பண்ணுற தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியல. ஒருத்தர் சொல்லியா தெரியணும், எவ்வளோ வயசானவங்க, அவங்கக்கிட்ட எப்படி ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, புரியாதான்னு எப்படி கேட்க முடியும்? எனக்கு ஓகே, இவங்க இப்படி பார்க்குறாங்க இந்த விஷயத்த, அதனால அப்படி கேட்குறாங்க, இவங்க அந்த விஷயத்த அப்படி பார்க்குறாங்க, அப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்போலாம். அதனால தான் மக்கள் எல்லாரும் இல்லை, நீங்கள் வந்து ஏன் பதில் சொல்லன்னு அப்புறம் தான் ஓகே, இப்போ ஒரு பதில் சொல்லலைன்னா அடுத்தடுத்த மேடைகள் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குமோ, அப்போ இந்த வாட்டி பதில் சொல்லிடணும் போல அப்படின்னு சொன்னது. இப்போ பதில் சொன்னீங்க, அதற்குமே நிறைய பேர் வந்துட்டு என்னென்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு அந்த இடத்துல வந்துச்சா? ஏன் இந்த இடத்த யூஸ் பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த இடத்த யூஸ் பண்றீங்கன்னு யாரும் கேட்கல. ஏன்னா அவர் கேள்வி கேட்கும் போது யாரும் இந்த இடத்துல ஏன் அந்த பொண்ணை கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்கல. அதை கேட்க முடியாதுல்ல அவங்களால. அவங்க கேட்டது என்ன, எனக்கு 4-5 பேர் அங்கங்க இருந்து எந்திரிச்சு வந்தாங்க. அவரு ஒன்னும் கேட்டது ஒன்னும் தப்பு இல்லையே. அவன் ஃப்ரண்ட்ல இருந்தவர் அதுதான் நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டீங்க. அவரை என்ன நீங்க வந்து சம்மருக்கு தண்ணி குடிக்க சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கு நீங்க சம்மருக்கு காட்டன் சாரியான்னு கேட்டார். இதுல அதனாலதான் தப்பு இல்லையா, ஓகே தென் இட்ஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு இவருக்கு பாருங்க புரியல, தப்புன்னே புரியல. இவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? ஓகே, இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாரு அதே யோகிடா பிரஸ் மீட்ல விஷால் அவர்களுடைய ரிப்ளை என்னவா இருந்தது? தென் பர்சனலா ஏதாவது சொன்னார் அவங்கள்ட்ட? இல்லை மேம் வந்து தன்ஷிகா மேம் முடிஞ்சு போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுடா, ஆனால் நீங்கள் நல்லா பேசுனீங்க, ஒன்றும் இல்லை
பார்த்துக்கலாம் டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு சொல்லிட்டு போனாங்க. ஓகே. விஷால் சார் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான், அதுக்கப்புறம் பர்சனலாக எதுவும் பேசல. இல்லை இதுக்கப்புறம் அந்த பாண்ட் இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுமே போய் சஜஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அகேன்ஸ்டாக இப்போ நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்டு தான் நான் பார்த்தேன். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்து நின்று யாரையும் பார்க்கல. பட டீம்லேருந்து பார்த்தேன். தென் பேரரசு சார் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருந்தார். ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து நான் பார்க்கவே இல்லையே. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க இனிமே அப்படின்றது தான். இல்லை இப்போ அவங்க சப்போர்ட், இப்போ இதுக்கு முன்னாடியும் அவங்க சப்போர்ட்டால நான் அங்கே போய் நிற்கலையே, ஓகே அவங்க வேலை வாங்கி கொடுக்கலையே அந்த இடத்துக்கு. ஓகே. எனக்கு தெரியல அவங்க சப்போர்ட் எந்த வகையில். இப்போ ஒரு படம் நடிச்சு எழுதுறவங்கன்னா அவங்களோட சப்போர்ட் வேணும். இந்த சென்ஸ் அவங்க தான் ஒரு படத்தை பார்த்துட்டு பண்ணுறாங்க. இப்போ அது எல்லாமே கூட மாறிடுச்சே. இப்போ வந்து சோஷியல் மீடியா ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் தான் அப்படி இருக்காங்க. இப்போ நான் 50 படம் ஹோஸ்ட் பண்ண பார்த்தேன். அங்கே எப்படியோ 45க்கு மேலே ஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 4 நாள் இப்படி பிரச்சனை வந்திருக்கா. இப்போ 4 பேர் அங்கே பிரச்சனையா இருக்காங்க. மற்றவங்க கிட்ட பிரச்சனை வரல. இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல என் ஒர்க் என்ன, நாங்கள் வந்து என்ன பண்ணுறேன், எப்படி நடந்துக்கிறேன், எப்படி போகிறேன்னு அவங்களுக்கு தெரியும்ல. யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு என்னன்னா, அவங்க வேலையை அவங்க பார்த்தாலே யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நில்லல. ஓகே. இது ட்ரெஸ்ஸை பற்றின கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது காலகாலமாக வந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கா, இல்லை இதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஓகே ஸ்லீவ்லெஸ் போட்டு போனப்போ ஒரு வாட்டி ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படிங்கும்போது மறுபடியும் ஐஸ்வர்யா ராய் பற்றி அந்த மாதிரியான காஸ்டியூமோட போவாங்களா, நீங்கள் அவங்களோட அந்த தாட்ஸ் எல்லாம் கன்சர்னாக எடுத்துக்கிறீங்களா? ஸ்லீவ்லெஸ் வந்து இப்படி சபை வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்னால் என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணாமல் இருக்க முடியல ஸ்லீவ்லெஸ் வச்சு. இது எனக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். என்ன ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். லைக் எனக்கு இது பாசிட்டிவாக தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த விஷயத்த. ஏன்னா வந்து என் வீட்டில் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் என்ன ஸ்லீவ்லெஸ் போட அலோவ் பண்ணதில்லை. அம்மா தூத்துக்குடியில் இருக்கிற கிராமத்தில் பெருமாள்புரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு தான் சென்னை வராங்க. ஸோ சென்னை வந்தாலும் அவங்களோட பிறந்தவங்க ஒரு 12 பேர். ஸோ அந்த அவங்களோட தான் அவங்களோட பாண்ட் இந்த நாள் வரைக்கும் இருந்துட்டுருக்கு. சென்னை வந்தாலும் பக்கத்தில் வீட்டில் ரொம்ப ரொம்ப பழகியோ இல்லை இங்கே இருக்கிற பேசி சிரிக்கிறதோடு சரி, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, சிபிஎஸ்சியில் வளர்கிற பிள்ளையோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, சினிமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் கிடையாது. அது அவங்க சீரியல் பார்த்துட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு கணவனோட வாழ்கிறது தான் சிறந்த வாழ்க்கை அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கிற அம்மா. அவங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் நான் போடுறது காலேஜ் வரைக்கும் நான் ஸ்லீவ்லெஸ் போட்டது கிடையாது, அலோவ் பண்ணது கிடையாது. வீட்டில் இருந்தேன் நான். ஒரு 4 இயர்ஸாக தான் நான் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கேன். ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது வீடு, ட்ராவல் பண்ண முடியல, ஒர்க் எல்லாம் இங்கே இருக்கிறதுனால வெளியே இருக்கேன். நான் ரீசெண்டாக தான் ஸ்லீவ்லெஸ் போட ஆரம்பிச்சேனே. அவங்களும் என்னை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு காதலன் இருந்தார். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் வாங்கிட்டு நான் சொல்கிறேன் இது மாதிரி இருந்தார். அப்போ நான் ஒரு ஸ்லீவ்லெஸ் வாங்கிட்டு நான் சொல்கிறேன் இது மாதிரி அம்மா போட அலோவ் பண்ணது கிடையாது, எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது, உங்களோட தானே வரேன். அம்மாவோட பார்வை என்ன, ஸ்லீவ்லெஸ் போட்டு போனால் எல்லாரும் தப்பாக பார்ப்பாங்க, அப்போ நீ ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரி எனக்கானவர் என் கூட இருக்கும்போது நான் ஸ்லீவ்லெஸ்ஸை போடலாமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். ஸ்லீவ்லெஸ் போட்டுனா பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னார். நான் வந்து எனக்கு கோவம் வரல. என்ன ஸ்லீவ்லெஸ்க்கு சில்லி பாய் அப்படின்னு எனக்கு அப்போ தோணல. நான் ஸ்லீவ்லெஸ்ஸை போடல, அந்த ட்ரெஸ்ஸு நான் போடல. என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா, எனக்கு என்ன அம்மாவும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ அம்மாவுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு காரணம் இருக்குது, இதுவும் சரிதானே, அதுவும் ரைட்டுன்னு நினச்சிட்டிங்க? சரிதான். அப்போ நான் அந்த ட்ரெஸ்ஸு நான் அவரோட காதல் இருந்த வரைக்கும் நான் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டது கிடையாது. அதுக்கப்புறம் வேற பல காரணங்களால் அந்த காதல் வந்து கல்யாணத்தில் போய் முடியல. ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து எனக்கு ஸ்லீவ்லெஸ் போடாமல் இருந்ததுக்கு பெரிய காரணம் நான் ரொம்ப குண்டாக இருந்த ஒரு ஆள், இதோட ஒரு 15-20 கிலோ ஜாஸ்தியாக இருப்பேன். அப்போ எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்தது கிடையாது ஸ்லீவ்லெஸ் போடணும்னு. ஒன்ஸ் இங்கே வந்து நியூஸ் ரீடர், அப்போது ஸ்லீவ்லெஸ் போடணுன்ற அவசியம் ஏற்படலை. அப்புறம் ஆங்கரிங், அப்போது எனக்கு வீட்டில் இருந்தேன் கம்ஃபர்ட் ஜோனில், எனக்கும் கம்ஃபர்ட்டாக இல்லை, குண்டாக இருப்பேன் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணி சில சாரி பிராண்டுக்கெல்லாம் மாடலாக இருக்கிறதுனால அவங்களே ஸ்லீவ்லெஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுனால தான் அப்படி தான் ஸ்லீவ்லெஸ் என் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. அந்த பிரசாத் லேப்லேயே வந்து இந்த பிரச்சனை பச்சை புடவை பஞ்சாயத்து நடந்துச்சுல, அதுக்கு முன்னாடி நடந்த 2 ஈவெண்ட்டோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கான்ஷியஸாக கை வச்ச ப்ளவுஸாக எடுத்து போட்டுட்டு போகிறேன். ஏன்னா வந்து ஒரு சிலர் பார்க்குறது எனக்கே அன்கம்ஃபர்டபுளாக
இருக்குது ஒரு சில இடத்துக்கு போகும்போது. அப்போ நம்ம ஸ்லீவ்லெஸ் போட வேண்டாம். எனக்கு யாரோட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போது நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு தவிர்த்துடலாம். நிறைய கூட்டம் சேர்ற இடத்துக்கு நம்ம ஸ்லீவ்லெஸ் போட வேணாம். ஒரு வாட்டி ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு பிரச்சனை நடந்தது. ஒருத்தரை போட்டு நான் அடிச்சு கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச்சில் தப்பாக கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ நடந்தது. அன்னைக்கு நான் ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருந்தேன். எங்கள் அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, நீ ஏன் ஸ்லீவ்லெஸ் போட்டு போன அப்படின்ற வார்த்தையை அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க. ஸோ இது வந்து என்னை தொடர்ந்துட்டே இருந்திருக்கு. அந்த 2 ஈவெண்ட்டுக்கும் நான் ரொம்ப கான்ஷியஸாக கை வச்சிருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன். அந்த பச்சை புடவை அன்னைக்கு வந்து அது நிறைய பிரபலங்கள் கலந்து கொள்ளாத ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சின்ன ஈவெண்ட் அது. அப்போ ஓகே, இங்கே கூட்டம் இன்னைக்கு கம்மியாக இருக்கும், இப்போ போட்டுக்கலாம். அதில் ஒரு ஃபோட்டோ ஷூட் வேறு பண்ணியிருந்தேன் அதுக்கு 2 நாள் முன்னாடி. அதனால ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃபோட்டோஸு. சரி ஓகே, இன்னைக்கு சின்ன ஈவெண்ட் தானே போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அன்றைக்கி அந்த ஸ்லீவ்லெஸ் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் சம்மருக்கான ட்ரெஸ்ஸுன்னு தானே ஆரம்பித்தார், ஸ்லீவ்லெஸ்ன்னு ஓப்பனாக சொல்லல. அதுக்கப்புறமா தான் இந்த கமெண்ட்ஸு அது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, எனக்கு அங்கே ஹிட் ஆச்சு, கை காமிச்சிட்டு வந்திருக்கேன் 5 செகண்டுக்கு அப்புறம். இதெல்லாம் யோசிச்சு எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தயங்கவே வேண்டாம் போல் இதுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கு. இப்போ நான் ஸ்லீவ்லெஸ் போட்டு போனால் மக்களே வந்து நீ போடுமா அவனுக்கு என்னமா அப்படின்னு சொல்லிடுவாங்க போல். இப்போ அம்மா நினச்சியும் காதலை நினச்சியும் மற்றவங்க பார்வை நினச்சியும் இவங்க வரைக்கும் எனக்கு இது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் கொடுத்த மாதிரி இருக்குது. ஓகே, நான் அடுத்தவங்களை பற்றி யோசிக்க வேணாம் போல். எப்போவுமே ஒரு ட்ரெஸ், நாங்கள் பெரும்பாலான பெண்கள் இருக்காங்க, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கேர்ள்ஸோட பழகிறேன் இல்லையா, அப்படியும் இருக்காங்க. எனக்கும் முன்னாடி இருந்திருக்கு. காலேஜ் படிக்கும்போது என்ன இது நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், பசங்க என்ன பார்க்கணும், அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு என்ன கம்ஃபர்ட், எனக்கு என்ன எப்படி கேரி பண்ணணும், நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு எந்த ட்ரெஸ் முக்கியம், அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு நினச்சி ட்ரெஸ் பண்ணுற ஆள் கிடையாது. நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த ஒர்க்குக்கு போகிறோம், அங்கே என்ன கம்ஃபர்ட், அப்படி நிறைய சாரீ அவங்களோட நான் ஒர்க் பண்ணுறதுனால அந்த சாரீஸ்லாம் ஸ்லீவ்லெஸ்ஸாகவே இருக்கிறதுனால அது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பழகிருச்சு. இப்போ எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எனக்கு கேரி பண்ண பிடிச்சிருக்கு. அது மாதிரி ட்ரெஸ்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படி கேரி பண்ணி நடந்து போகும்போது. அதுக்காக மட்டும்தான் ட்ரெஸ் பண்ணுறது. இப்போ ஒரு மாதிரி ஓகே, பிரச்சனை நம்ம இல்லை. ஓகே, பார்க்குற அவங்க தான். தேங்க் காட். நீங்கள் நிறைய சொன்னோன்னே இனிமேல் எனக்கு போடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சிட்டேன். பட் நீங்கள் இனிமேல் எனக்கு போடுறதுக்கு தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு எனக்காகவே நடந்த மாதிரி இருக்கு பாருங்க என்னோட லைஃப். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இப்போது நிறைய விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை ஒரு லேட் ரியலைசேஷன் பண்ணுறீங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அன்னைக்கே வந்துட்டு அவரை நான் கண்ணத்தை பழுக்க வச்சிருந்தால உங்களுக்கு மாலை போட்ட அந்த நபர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த விஷயத்துக்கு அப்போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்காம ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு மேடையில் கொடுக்குறதா இருக்கட்டும். இனிமே நாம் உடனுக்குடனே ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி அந்த இடத்துல பதில் கொடுத்துடணுன்ற அந்த ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வந்துருச்சா? இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது போலன்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சரி, நம்ம தான் சொல்லிட்டோமே, இனிமே கொஞ்சம் வம்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டோமே, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது போல அப்படின்ற ஒரு நிம்மதி வந்துச்சு. இப்போ லேட் ரியலைசேஷன்னா, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு பிரச்சனை நடந்தது. நான் உடனே தான் ரியாக்ட் பண்ணேன் அந்த பர்சன் கிட்ட. அப்படியே இமீடியட்டாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். நான் தான் ஸ்டேஷன் போய் அந்த வண்டி நம்பர்லாம் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நாள் அந்த பர்சனை வர வச்சு போலீஸ் ஸ்டேஷன் அதை சால்வ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அங்கே நான் இமீடியட்டாக தான் ரியாக்ட் பண்ணேன். எந்த இடத்துல இருக்கோன்னு ஒன்று இருக்குல்ல, நான் ரொம்ப தைரியமான ஆளாக இருந்தாலும் அங்கே ஒரு மேடையில் அவர் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு கையை ஓங்குறது வந்து எனக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த மேடைக்குன்னு ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் ரொம்ப கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணுற ஆள். அதனால அங்கே என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. அப்புறமா எனக்கு அந்த மொமெண்ட் ரியலைஸ் பண்ணுறதுக்கே நம்ம இப்படி நினைக்கிற மாதிரி இருக்காது. ஒரு 300 பேர் உட்காந்துருப்பாங்க, பரபரப்பாக வேற ஒன்று நடந்துட்டுருக்கோம். அங்கே நம்ம ஒன்று எழுதிட்டு போய் படிச்சுட்டு இருக்கோம், அடுத்தவங்களை இன்ட்ரோ கொடுக்கணும், நம்ம அந்த வேலையை தான் ஓட்டிகிட்டு இருப்போம். டக்குன்னு ஒன்று நடந்ததும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணுன்றதே இவ்வளோ நாள் தெரியல. இப்போ கொஞ்சம் ஓகே, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னா அந்த மொமெண்ட் பேசலாம் அப்படின்ற தைரியம் இப்போ தான் வந்திருக்கு. அந்த தைரியம் வந்ததில்லை இவ்வளோ நாள். ஓகே, இது இப்போ நான் கேட்க போகிற கேள்வி என்னுடைய கேள்வியை தாண்டி மக்கள் பார்வைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பதிலாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, மேடையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மக்கள் வந்து 2 விதமாக பார்ப்பாங்க. இது உண்மையாக நடக்குது, இல்லைன்னா இது ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, இவங்க பப்ளிசிட்டிக்காக இதை பேசுகிறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு விஷயம். நீங்கள் பண்ண இந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த மாதிரியான கமெண்ட்ஸுமே நிறைய வந்திருக்கலாம். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புகிறீங்களா? எனக்கு இப்போ நான் சொன்னல அங்கே ஒரு 45-50 படம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்னு.
இந்த ப்ராசஸ் வந்து பிஆர்ஓ நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் ப்ரொடியூசர் டிரெக்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இவங்க வராங்க, இந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதை தாண்டி இது வரைக்குமே ஏன் காதுபட யாரும் இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம், இப்படி சொன்னால் இப்படி நடக்கும் அப்படின்னு யாரும் ஏன் காதுபட பேசினதில்லை. அது அவங்க அதனால அதுக்கு தயாராக வர இப்போ கூப்பிட்டு வர கெஸ்ட்டை பொறுத்து அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவை சொல்கிறதுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னா அது அவங்க வருவாங்க. மற்றபடி என் காதுபட, ஏன்னா எனக்கு தானே தெரியும் அங்கே என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்த நிகழ்வு என்னன்றது எனக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் தான் அங்கே வந்து அடுத்து என்ன போகுதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிற ஆள். அப்படி ஒன்று கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்ண போகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும்ல இப்படி அடுத்து ஒன்று நடக்க போகுதுன்னு. அதுக்கு நான் ரொம்ப தயாராக இருப்பேன்ல. அது மாதிரி எதுவுமே அங்கே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. மற்ற படங்களில் நடக்குதா, மற்ற மேடைகளில் நடக்குதான்னு தெரியல. நான் பண்ண எதுலையுமே அவங்க பிளான் பண்ணி பண்ண மாதிரி இல்லை. அகேன் அண்ட் அகேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களோட இருப்பை அவங்க அங்கங்கே பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆட்களால் வரக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். அவர் மாலை போடும்போது நான் ஒன்று பண்ணுறேன்டா, இப்போ நான் ஒரு கெத்துரா அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு, நான் ஒரு சூப்பர்ரா, இப்போ நான் ஒரு கொஸ்டினை கேட்குறேன் பாடுறேன், அவனை எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாடுறான்னு அவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் தி டே ஒரு பர்சன் பொறுத்து தான் இது, மொத்தமாலாம் தாண்டி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் பேசினது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதை உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கோ, இப்போ நீங்கள் பேசின அந்த விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ கடந்து வந்திருக்கீங்களோ அதெல்லாம் கேட்கும்போது மற்றவங்களுக்கும் நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக இன்னும் நிறைய சக்ஸஸ் எல்லாம் நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.